Friends, welcome to Sri Tech Talks. இந்த மாதிரி AI வீடியோ ஆட்ஸை எப்படி மேக் பண்ணுறது, அதுவும் இலவசமாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு முன்னாடி நான் கிரியேட் பண்ண ஒரு சாம்பிள் வீடியோ ஆடை நீங்கள் பார்த்துருங்க. நேரடியாக நமது தோட்டங்களில் இருந்து எடுக்கப்பட்ட மாம்பழங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. சுவையானது, சத்தானது, குடிக்க குடிக்க திகட்டாதது. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஆடை பார்த்துருப்பீங்க. இதை நான் ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணி தான் ஜென்ரேட் பண்ணேன். ஸோ அதுவும் ஃப்ரீயாக பண்ணேன். அதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள்கிட்ட அந்த ப்ராடக்டோட இமேஜ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃப்ரூட்டியோ இல்லை அது ஏதாவது ஒரு பாக்ஸையோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராடக்டோட இமேஜை கிளியராக எடுத்து வச்சுக்கணும். இமேஜ் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் இமேஜை நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ChatGPTக்கு போயிருங்க. ஃப்ரீ வெர்ஷன் இருந்தாவே போதும். அதில் உங்களுடைய ப்ராடக்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை இப்படி கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட் ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபைலை இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போது என்ட்ரி எதையும் அழுத்தாமல் கீழே என்ன பண்ணுங்கள், நீங்கள் தமிழ்லையோ அல்லது ஆங்கிலத்திலேயோ உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மேல் இந்த இமேஜை உங்களுடைய ப்ராடக்ட் ஹோல்டு பண்ணியிருக்கணுமா, பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். கேன் யூ கிரியேட் அன் இமேஜ் வித் யங் இந்தியன் உமன் கேரியிங் திஸ் பாட்டில் வித் தி மேங்கோ ட்ரீ பேக்ரவுண்ட். ஏன்னா நான் ஃப்ரூட்டியை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மேங்கோ ட்ரீ பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ChatGPT உங்களுக்கான இமேஜை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாவே அதே மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தான் கொடுத்து இந்த 2 இமேஜையுமே நான் ஜென்ரேட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த உமனை வச்சு ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். நான் சேஞ்ச் தி உமன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸை நீங்கள் ChatGPT மூலமாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த இமேஜை இப்படி ஜென்ரேட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டூல் இருக்குது. நீங்கள் கூகுளுக்கு போயிட்டு ஹேஜன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டூல் தான் வரும். ஸோ இதில் அக்கௌண்ட் நீங்கள் ஃப்ரீயாக ஜிமெயிலை வச்சு க்ரியேட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த விண்டோ இருக்கும். நீங்கள் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் 3 ஆட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 15 செகண்ட்ஸில் க்ரியேட் பண்ணலாம். 3 ஆட்ஸை நீங்கள் ஃப்ரீயாக டெய்லி பேசிக்ஸில் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். யோசிச்சு பாருங்கள், நிறைய பேர் அமௌண்ட்டு கொடுத்தா தான் இந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. பட் இந்த இதில் நீங்கள் பர் டேக்கு 3 ஆட்ஸ் ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மல்டிபிள் ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் ஹேஜன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் மல்டிபிள் ஆட்ஸும் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் உள்ளே வந்துடுங்க. இப்போ நீங்கள் ஹேஜன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் இந்த ஃபோட்டோ டு வீடியோ அவதார் ஐவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோடு ஃபோட்டோ அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்டை வச்சுருக்க மாதிரியான ஒரு இமேஜை நீங்கள் அங்கே ஜென்ரேட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. அந்த இமேஜ் இங்கே லோட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரிப்ட் இங்கே எழுதணும். ஸ்கிரிப்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இந்த லேடி உங்களுடைய ப்ராடக்டை விளம்பரப்படுத்த என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கு நீங்கள் மொபைலில் கூட டைப் பண்ணி நீங்கள் எடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லைனா கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே போயிட்டு நீங்கள் தமிழ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு 15 செகண்ட்ஸுக்கு கவர் ஆகிற மாதிரி ஒரு சென்டென்ஸை எழுதிக்கங்க. எழுதிக்கிட்டு ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா?
இல்ல அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேசியும் கூட வந்து இத வந்து ஜெனரேட் பண்ண முடியும். இப்போ செலக்ட் வாய்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இங்க ஒரு மாடர்ன் கேர்ள யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதற்கு தகுந்த மாதிரி வாய்ஸ் யூஸ் பண்ணணும். இல்லன்னா, நீங்க ஒரு வில்லேஜ் கேர்ள சூஸ் பண்றீங்க, இல்லன்னா பாய்ஸ சூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதற்கு தகுந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ, இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, 15 செகண்ட்ஸ் மேக்ஸ்ன்னு இருக்கு. இப்ப நமக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் அப்படிங்கிறத இந்த வாய்ஸ வந்து செலக்ட் பண்ணோம்னா வந்துரும். கீழ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன் வரும். லாங்குவேஜ் அப்படிங்கிற இடத்துல தமிழ் அப்படிங்கிறத வந்து குடுத்து செலக்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி என்ன மாதிரியான தமிழ்? ஓகேங்களா? தமிழ் ஒரிஜினலா? இல்ல தமிழ் இந்தியாவா? அந்த மாதிரி ஸ்ரீலங்கன் தமிழா? அந்த மாதிரி இருக்கும். நான் தமிழ் ஒரிஜினல் ஆன்சென்ட் அப்படிங்கிறத குடுக்குறேன். அதற்கு அடுத்து ஒரு ஃபில்டர் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஃபீமேலா? மேலா? அதே மாதிரி யூஸ் கேஸ் என்ன? நீங்க ஒரு விளம்பரத்துக்கு யூஸ் பண்றீங்களா? இல்ல வேற எதுக்கும் யூஸ் பண்றீங்களா? அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் யங் அடல்ட்டா? அதாவது வயது குறைவானவர்களா? இல்ல மிடில் ஏஜா? இல்ல ஓல்ட் மேனா? அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ இங்க உங்களுக்கு அதுல வர்ற ரிசல்ட்ஸ் வந்து வரும். இப்போ இதுல ஒவ்வொன்னா நீங்க கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த ப்ளே சிம்பல் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, வணக்கம். இது என் குரல் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாய்ஸும் வந்து உங்களுக்கு வரும். ஸோ கிளிக் பண்ணிட்டு சூட்டபிளா ஒண்ண வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது ஓகேனா இத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க. இப்போ நான் இந்த ப்ளே சிம்பல இங்க கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இந்த லேடியோட வாய்ஸ்ல இது கேட்கும் பாருங்க. நேரடியாக நமது தோட்டங்களில் இருந்து எடுக்கப்பட்ட மாம்பழங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. சுவையானது, சத்தானது, குடிக்க குடிக்க திகட்டாதது. இப்போ இத நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா மறுபடியும் அத செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இத நீங்க வச்சுக்கங்க. மறுபடியும் கேட்டு பாருங்க. நேரடியாக நமது தோட்டங்களில் இருந்து எடுக்கப்பட்ட மாம்பழம். ஸோ இப்போ இது எனக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, இங்க 8.5 செகண்ட்ஸ் தான். ஓகேங்களா? இன்னும் அப்ப டெக்ஸ்ட் நான் ஆட் பண்றதுனா கூட இன்னும் நான் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டம் மோஷன். அதாவது இது எப்படியெல்லாம் வந்து இந்த லேடியோட எக்ஸ்பிரஷன் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்க குடுக்க நினைச்சீங்கன்னா குடுக்கலாம். இல்லைன்னா நீங்க விட்டுறலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குவாலிட்டிய செக் பண்ணிட்டு, நீங்க ஜெனரேட் வீடியோ அப்படிங்கிறத குடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். இந்த ஃபோட்டோ அப்படியே வீடியோவா வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்றது ஃப்ரீ வெர்ஷன். ஓகேங்களா? ஸோ இது ஃப்ரீயா யூஸ் பண்றவங்களுக்கே ஒரு கியூ வந்து வச்சிருப்பாங்க. அந்த கியூல நம்மளுடைய வீடியோவோட ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ ஜாயின் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராசஸ் ஆயிரும். இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா, ஜஸ்ட் இத நீங்க கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவ. கிளிக் பண்ணிட்டு இந்த டவுன்லோட் அப்படிங்கிற பட்டன குடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் வீடியோ டவுன்லோட் ஆயிரும். பட் நீங்க என்னன்னா, நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க அந்த ஹேஜன் அப்படிங்கிற ஒரு லோகோ வந்து இருக்காது. அதாவது அந்த வாட்டர் மார்க் வந்து இருக்காது. பட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டவுன்லோட் பண்ண உடனே அந்த வீடியோல இருக்கும். சப்போஸ் நீங்க அந்த ஹேஜன் அப்படிங்கிறத வந்து மறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ரிமூவ் வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாட்டர் மார்க் ஃப்ரம் வீடியோ அப்படின்னு கூகுள்ல போட்டீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட டூல்ஸ் வரும். அதுல ஒரு டூல் தான் ஆன்லைன் வீடியோ கட்டர் அப்படிங்கிற இந்த டூல். இதுல அந்த ஃபைல வந்து நீங்க ஓப்பன் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த வீடியோவ கிளிக் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்றோம். இந்த ரிமூவ் லோகோ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணிட்டு, ஜஸ்ட் இந்த இடத்துக்கு போயிட்டு, இப்படி நான் வந்து அத செலக்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் அப்ளை அப்படிங்கிறத குடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி வாட்டர் மார்க் வந்து மறைஞ்சிரும். மறைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்க அத வெளியிலயும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோல எப்படி ஃப்ரீயா ஒரு ஃப்ரீ ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி வீடியோ ஆட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சூப்பராக சொல்லிக் கொடுத்தேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.